கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உடைய வாழ்க்கைக்குள்ள யாரிடமும் பகிர முடியாத சில கவலைகள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. 12ஆம் வீடான மறைவு ஸ்தானம் பாதிக்கப்பட்ட காலத்தில் வெளியில் நீங்கள் ஒரு புன்னகையோடு வலம் வந்தாலும் உங்களுக்குள்ள ஓடக்கூடிய போராட்டங்கள் ஏராளமாக இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதை நீங்கள் நினைத்து பார்த்தாலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்னடா நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் இப்படியெல்லாம் நடக்கிறது என்றெல்லாம் நீங்கள் யோசித்த ஒரு காலகட்டங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களை ஏமாற்றியவர்கள், இழந்த பணம், உடைந்த உறவுகள், துரோகம் செய்த நண்பர்கள் என எல்லாவற்றையும் நீங்கள் நினைத்து யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாமல் தனிமை என்னும் ஒரு 2 அறைக்குள் முடங்கி கிடந்து நீங்களாகவே தனிமையில் அழுது தீர்த்த இரவுகள் இன்னும் ஏராளமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். நம்முடைய கஷ்டத்தை வெளியில் சொன்னால் அவர்கள் உங்களை ஏளனமாக பார்த்து விடுவார்களோ என்று வைராக்கியத்தோடு அத்தனை துன்பங்களையும் தனி ஒரு மனிதனாகவே சுமந்த உங்களுடைய வாழ்க்கை பெரும் ஒரு காவியத்துக்கு நிகரானது. நீங்கள் மற்றவர்களிடம் போய் நம்ம உதவி கேட்டாலோ அல்லது மற்றவர்களுடைய உதவியை நம்ம நாடி போனாலோ அவர்கள் நம்மளை தவறாக பேசிவிட்டாலோ என்று தவறாக பேசி விடுவார்கள் என்றெல்லாம் நீங்கள் நினைத்து யாரிடமும் ஒருபோதும் கையேந்தி நிற்கக்கூடாது என்ற நிலைமைக்குத்தான் நீங்கள் எப்பொழுதுமே வந்திருப்பீர்கள். நான் எவனுக்கும் அடிமை கிடையாது, அதே போல் எவனுக்கும் கிளையும் வேலை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணங்களும் எனக்கு கிடையாது என்று கூறக்கூடிய நபர்கள் வேறு யாரும் கிடையாது, நீங்கள் தான். அப்படி தாங்க இன்னமும் நீங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இருந்து கொண்டே தான் நிச்சயமாகவே இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை வெளியில் இருந்து பார்த்தால் எல்லாம் சரியாக இருக்கிறது போலத்தான் தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ள நீங்கள் எவ்வளவு போராடி இருக்கிறீர்கள் என்பதை யாரும் இதுவரைக்கும் உணராத ஒரு சில விஷயமாகவே இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் செய்த உதவிகள், உங்களுடைய பொறுப்புணர்வு, உங்களுடைய அர்ப்பணிப்பு இவை அனைத்தையும் யாரும் கவனிக்காத நிலைமையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு துயரத்தை நிச்சயமாகவே தேடி கொடுத்து அது இன்னும் சில கஷ்டங்களையும் கவலைகளையும் உருவாக்கி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நான் இவ்வளவு செய்தேன், ஆனால் யாருக்கும் அது தெரியவில்லையே என்ற எண்ணங்கள் உங்களை பலமுறை மனதை உடைக்கக்கூடிய ஒரு சம்பவங்களாகவே இன்னும் உருவாக்கி கொடுத்திருக்கும். உங்களுடைய நல்ல மனதை சிலர் பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். நீங்கள் உதவியவர்களை ஒரு கட்டத்தில் உங்களை புறக்கணித்து விட்டு உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலகி சென்று உங்களுக்கு அது மென்மேலும் மனதில் ஒரு பாதிப்பு என்பதையே தேடி கொடுத்திருக்கும். அந்த ஒரு தருணங்கள் அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயமாகவே இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். எல்லாரும் உங்களிடம் அதிகமாக எதிர்பார்ப்பு வைத்தவர்கள் தான். ஏன் தெரியுமா? நீங்கள் எந்த வேலையையும் சரியாக பொறுப்புடன் செய்யக்கூடிய ஒரு நபர்கள் என்பதாலேயே மட்டுமே தான் இப்படிப்பட்ட சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. ஆனால் அதை எதிர்பார்ப்பு சில நேரங்களில் உங்களுக்கு சுமையாகவே மாறி அது இன்னும் கஷ்டங்களையும் கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளையும் சின்ன சின்ன தவறுகளும் கூட பெரியதாகவே மாறி உங்களை குற்றவாளியாக காட்டிய அனுபவங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அது உங்களுடைய மனதில் ஒரு ஆயமான காலத்தையும் ஒரு காயத்தையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அதை நினைத்து பார்த்தாலே உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு வலிகளும் கஷ்டங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் அதிகமாக யோசிப்பவர்கள், ஒவ்வொரு முடிவையும் பலமுறை சிந்திக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்கள் தான். ஆனால் அதே யோசனை சில நேரங்களில் உங்களுடைய வாய்ப்புகளை தள்ளி போடவே வைத்திருக்கலாம். நீங்கள் செய்ய முடிந்த விஷயங்களையே கூட இது சரியாக இருக்குமா என்ற சந்தேகத்தோடு நீங்கள் தவற விட்டிருப்பீர்கள். இந்த ஒரு செயலையோ இந்த ஒரு வாய்ப்பையோ நான் எடுத்துக்கொண்டால் அது என்னுடைய வாழ்க்கைக்குள்ளேயே தேவையில்லாத ஒரு பிரச்சனையை தேடி கொடுத்து விடுமோ என்றெல்லாம் நீங்கள் யோசித்து சில வாய்ப்புகளையும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போன ஒரு நபர்களும் நீங்களாகவே மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தீர்கள். அப்படி போனீர்களா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். இப்படிப்பட்ட சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டு மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு அவல நிலைமைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. இதெல்லாம் நடந்ததா இல்லையா, உண்மையா பொய்யா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் என்பது உருவாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. இப்பொழுது உங்களுடைய முயற்சிகளுக்கு சரியான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஆரம்பித்து விட்டது. இதுவரைக்கும் எது செய்தாலும் அதில் ஒரு முயற்சிக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு மதிப்பு என்பது கிடைத்திருக்காது. ஆனால் இனிமேல் நீங்கள் எதை தொட்டாலும் அதை நீங்கள் நினைத்தபடி நிச்சயமாகவே அமையும். இதுவரை நீங்கள் செய்த உழைப்புக்கு மதிப்பானது கிடைக்கும்.
இந்த மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையவே மெதுவாக உயர்த்தி காட்டும். அது திடீரென நடக்காது, ஆனால் நிலையான ஒரு வளர்ச்சியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே நடக்கும். கிரகநிலை மாற்றத்தின் பலன் சனி மற்றும் குருவின் தாக்கங்கள் இப்பொழுது உங்கள் பக்கம் திரும்ப போகிறது. இதுவரை தாமதம் கொடுத்த அதே கிரகங்களும் இப்பொழுது உங்களுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரத்தையும் தேடி கொடுக்கும். உங்களுடைய அதிபதி புதன் பகவான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெளிவை பொழுது கொண்டு வந்து நன்மைகள் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க போகிறார். நீங்கள் எடுத்த முடிவுகள் சரியான பாதையில் செல்லக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இனிமேல் வந்துவிடும். இதுவரை இருந்த குழப்பங்கள் மெதுவாக நீங்கி எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே இப்பொழுது மாறப்போகிறது. குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள், உங்களுடைய வீட்டில் ஒரு அமைதி என்பது அதிகரித்து கொடுக்கும். முன்பு இருந்த மன அழுத்தங்கள் எல்லாம் இப்பொழுது குறைந்துவிடும். குடும்பத்தில் புரிதல் என்பதும் இனிமேல் உருவாக்கும். புதிய அங்கீகாரங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வந்து அதுவும் ஒரு பக்கம் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். மரியாதைகளையும் கௌரவத்தையும் இப்பொழுது உயர்விக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. மரியாதை மற்றும் சமூக அந்தஸ்தை குறிக்கும் 9 மற்றும் 10ஆம் இடங்கள் இப்பொழுது பலம் பெறப் போவதால் சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பு பன்மடங்கு உயர்ந்து இதை செய்யணும் அதை எப்படி செய்யணும் என்று யோசிக்கக்கூடிய சில விஷயங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடந்துவிடும். உங்களை கேலி செய்தவர்கள், உங்களை தரம் தாழ்த்தி பேசியவர்கள் அனைவரும் வியக்கும்படி உங்களுடைய அந்தஸ்து இனிமேல் உயரும். அது உயர்ந்து அது மென்மேலுமே உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றிக் கொடுக்கும். அப்படிப்பட்ட நிலைமைகள் ஏற்படுதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். ஊரார் முன்னிலையில் உங்களுடைய நல்ல பெயர் என்பது நிலைநாட்டப்பட்டு இழந்த மரியாதைகளை நீங்கள் இரட்டிப்பாக திரும்ப பெறக்கூடிய ஒரு காலங்களும் நிச்சயமாகவே வந்துவிடும். நீங்கள் செல்லக்கூடிய இடங்களெல்லாம் உங்களுக்கு முதல் மரியாதை என்பது இனிமேல் வழங்கப்படும். உங்களுடைய நேர்மைக்கும் சமுதாயத்தில் ஒரு தனி அங்கீகாரங்கள் என்பது கிடைத்து நீங்கள் கௌரவமாக தலைநிமிர்ந்து வாழக்கூடிய உன்னதமான ராஜயோக காலங்களும் இனிமேல் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். கன்னி ராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் என்பது அதிகரிக்கும். இதுவரைக்கும் பேசாமல் உறந்த உறவுகள் கூட இப்பொழுது ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்வார்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்களும் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாகவே குறையக்கூடிய ஒரு நேரங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரித்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டப் போகிறது. இனிமேல் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் மீது மட்டும் நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் இனிமேல் உங்களை நல்ல நிலைமைக்கு நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வானது இப்பொழுது கிடைக்கப் போகுது. அடமான பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு சாதகமாக அமையும். அதையும் கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். இப்படிப்பட்ட நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் என்பது உருவாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. இப்பொழுது உங்களுடைய முயற்சிகளுக்கு சரியான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஆரம்பித்து விட்டது. இதுவரைக்கும் எது செய்தாலும் அதில் ஒரு முயற்சிக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு மதிப்பு என்பது கிடைத்திருக்காது. ஆனால் இனிமேல் நீங்கள் எதை தொட்டாலும் அது நீங்கள் நினைத்தபடி நிச்சயமாகவே அமையும். இதுவரை நீங்கள் செய்த உழைப்புக்கு மதிப்பானது கிடைக்கும். இந்த மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையவை மெதுவாக உயர்த்தி காட்டும். அது திடீரென நடக்காது, ஆனால் நிலையான ஒரு வளர்ச்சியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே நடக்கும். கிரகநிலை மாற்றத்தின் பலன் சனி மற்றும் குருவின் தாக்கங்கள் இப்பொழுது உங்கள் பக்கம் திரும்ப போகிறது. இதுவரை தாமதம் கொடுத்த அதே கிரகங்களும் இப்பொழுது உங்களுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரத்தையும் தேடி கொடுக்கும். உங்களுடைய அதிபதி புதன் பகவான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெளிவை பொழுது கொண்டு வந்து நன்மைகள் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க போகிறார்.
நீங்கள் எடுத்த முடிவுகள் சரியான பாதையில் செல்லக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இனிமேல் வந்துவிடும். இதுவரை இருந்த குழப்பங்கள் மெதுவாக நீங்கி எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே இப்பொழுது மாறப்போகிறது. குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள், உங்களுடைய வீட்டில் ஒரு அமைதி என்பது அதிகரித்து கொடுக்கும். முன்பு இருந்த மன அழுத்தங்கள் எல்லாம் இப்பொழுது குறைந்துவிடும். குடும்பத்தில் புரிதல் என்பதும் இனிமேல் உருவாக்கும். புதிய அங்கீகாரங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வந்து அதுவும் ஒரு பக்கம் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். மரியாதைகளையும் கௌரவத்தையும் இப்பொழுது உயர்விக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. மரியாதை மற்றும் சமூக அந்தஸ்தை குறிக்கும் 9 மற்றும் 10ஆம் இடங்கள் இப்பொழுது பலம் பெறப் போவதால் சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பு பன்மடங்கு உயர்ந்து இதை செய்யணும் அதை எப்படி செய்யணும் என்று யோசிக்கக்கூடிய சில விஷயங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடந்துவிடும். உங்களை கேலி செய்தவர்கள், உங்களை தரம் தாழ்த்தி பேசியவர்கள் அனைவரும் வியக்கும்படி உங்களுடைய அந்தஸ்து இனிமேல் உயரும். அது உயர்ந்து அது மென்மேலுமே உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றிக் கொடுக்கும். அப்படிப்பட்ட நிலைமைகள் ஏற்படுதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். ஊரார் முன்னிலையில் உங்களுடைய நல்ல பெயர் என்பது நிலைநாட்டப்பட்டு இழந்த மரியாதைகளை நீங்கள் இரட்டிப்பாக திரும்ப பெறக்கூடிய ஒரு காலங்களும் நிச்சயமாகவே வந்துவிடும். நீங்கள் செல்லக்கூடிய இடங்களெல்லாம் உங்களுக்கு முதல் மரியாதை என்பது இனிமேல் வழங்கப்படும். உங்களுடைய நேர்மைக்கும் சமுதாயத்தில் ஒரு தனி அங்கீகாரங்கள் என்பது கிடைத்து நீங்கள் கௌரவமாக தலைநிமிர்ந்து வாழக்கூடிய உன்னதமான ராஜயோக காலங்களும் இனிமேல் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். கன்னி ராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் என்பது அதிகரிக்கும். இதுவரைக்கும் பேசாமல் உறந்த உறவுகள் கூட இப்பொழுது ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்வார்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்களும் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாகவே குறையக்கூடிய ஒரு நேரங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரித்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டப் போகிறது. இனிமேல் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் மீது மட்டும் நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் இனிமேல் உங்களை நல்ல நிலைமைக்கு நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வானது இப்பொழுது கிடைக்கப் போகுது. அடமான பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு சாதகமாக அமையும். அதையும் கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். இப்படிப்பட்ட